தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக சாமுவேலின் முதலாம் புஸ்தகத்திலிருந்து சவுலினுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் என்ற தலைப்பின் கீழ் நான் கற்றுக்கொண்ட சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய இந்த காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் வாழ்வில் நாம் பலப்படவும், நாம் தேவனுடைய விருப்பத்தின்படி சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்பதை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாகவும் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். சரி, சாமுவேலுடைய இந்த முதலாவது புஸ்தகத்தில் சாமுவேலை குறித்து நாம் படிக்கின்றோம். சவுலை குறித்தும் தாவீதை குறித்தும் நாம் படிக்கின்றோம். பொதுவாக இந்த சாமுவேல் புத்தகத்திற்கு முன்பதாக இஸ்ரவேலர்களை முதலாவதாக தேவனே ராஜாவாக இருந்து வழி நடத்தினார். அதை தியோக்ரசி அப்படின்னு சொல்லுவோம். தியோக்ரசி மீன்ஸ் ரூல் ஆஃப் காட், அதாவது தேவனுடைய ஆட்சி. இஸ்ரவேலர்கள் எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் தேவனை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். தேவன் சொல்லுகிறபடி அவர்கள் செய்து வந்தார்கள். அதன் பின்பு நாளடைவில் நியாயாதிபதிகளை தேவன் ஏற்படுத்துகிறார். நியாயாதிபதிகளின் ஆட்சி காலம் வருகிறது. இதற்கு முன்பு நாம் பார்க்கக்கூடிய நியாயாதிபதிகள், ரூத் போன்ற புத்தகங்கள் எல்லாம் நியாயாதிபதிகள் காலகட்டத்தை சார்ந்தவை. இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நபர்கள் யார், அவர்கள் எவ்வாறு இஸ்ரவேலர்களுக்கு உதவி செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதோடு கூட அந்த நியாயாதிபதிகளின் காலகட்டம் கூட மிகுந்த ஒரு இருண்ட காலகட்டம் என்று அழைக்கப்படுகின்றது. ஏனென்றால் அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் தேவனுக்கு பிரியமாக அவர்கள் செய்யவில்லை. தங்கள் இஷ்டத்தின்படி தாங்கள் என்ன நினைத்தார்களோ, எதை விரும்பினார்களோ, எது அவர்களுக்கு நலமானதாக சரி என்று கண்டதோ அதையே அவர்கள் செய்தார்கள். ஆனால் அது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருந்தது. தேவனுடைய ஆட்சி இரண்டாவதாக நியாயாதிபதிகள் ஆட்சியாக இருந்தது. அதை தொடர்ந்து இப்போது ராஜாக்களின் ஆட்சி வருகிறது. அதை முடியாட்சி அப்படின்னு கூட சொல்லுவோம். அதை மோனார்கி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ரூல் ஆஃப் கிங். ராஜாக்கள், ராஜா ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு முறை. அப்ப முதலாக இஸ்ரவேல், அதாவது பிரிக்கப்படாத இருந்த ஒன்றிணைக்கப்பட்ட ஒன்றாக இருந்த இந்த இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு முதல் ராஜாவாக இந்த சவுல் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் வாழ்ந்த காலம் கிமு 1050 முதல் 1010 வரைக்கும் 40 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார். அதன் பின்பு இஸ்ரவேலின் இரண்டாவது ராஜாவாக தாவீது ஆட்சி செய்தார். கிமு 1010 முதல் 970, அவரும் 40 வருடம் ஆட்சி செய்தார். அதன் பின்பு சாலமோன் மூன்றாவது ராஜாவாக பொறுப்பேற்றார். கிமு 970 முதல் 930 வரை, இவரும் 40 ஆண்டுகள். அப்ப இஸ்ரவேலை முதலாக ராஜாக்களின் ஆட்சி ஏற்படுத்தப்பட்ட போது சவுல் தான் முதல் ராஜாவாக இருந்தார். சரி, இப்ப சவுலினுடைய வாழ்க்கையை பற்றி தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சவுலினுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும், சால்ஸ் ரைஸ் அண்ட் ஃபால். சவுலினுடைய வாழ்க்கையினுடைய எழுச்சி என்ன அப்படின்னா, தேவன் சவுலை ராஜாவாக நியமித்தார். ஆனால் சவுல் தேவ திட்டங்களுக்கு எதிராக பல நிலைகளில் செயல்பட்டார். அதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள் தேவனிடத்தில் ராஜாவை கேட்டார்கள். So Israel demands a king. அவர்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி
அவர்கள் தேவனிடம் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். எதற்கு அவர்கள் அப்படி கேட்டார்கள்? எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்ற அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் தான் முதல் ராஜாவாக தேவன் சவுலை அவர்களுக்கு ராஜாவாக கொடுத்தார். சரி, என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, சாமுவேல் வாஸ் கெட்டிங் ஓல்ட். சாமுவேல் இப்போது வயது சென்றவராக இருக்கிறார், அதாவது மரிக்கக்கூடிய வயதிற்கு வந்து விட்டார். இரண்டாவது பாத்தீங்கன்னா, அதற்கு பின் அவருடைய பிள்ளைகள் அவர்களும் கூட துன்மார்க்கமாய் ஜீவித்தார்கள். His sons were wicked. மூன்றாவது பாத்தீங்கன்னா, இஸ்ராயேல் wanted to be like other nations. இஸ்ரவேலர்கள் மற்ற தேசத்தாரை போல இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். மற்ற தேசத்தார் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரவேல் அல்லாதவர்கள் அவர்களுக்கென்று ராஜாக்களை ஏற்படுத்தினார்கள். அந்த ராஜாக்களின் ஆட்சி தான் அங்கே இருந்தது. ராஜாக்கள் சொற்படி அவர்கள் சொல்லுவதை அவர்கள் கேட்டு செய்து வந்தார்கள். அப்ப இஸ்ரவேலர்கள் மற்ற ஜாதிகளை அல்லது மற்ற தேசத்தை பார்க்கும்போது அவர்கள் எல்லாருக்கும் ராஜாக்கள் இருக்கிறார்கள், ஆனால் நமக்கோ இல்ல. சோ அந்த ஒரு காரணத்தினாலும் கூட நாங்களும் மற்ற தேசம் எவ்வாறு ராஜாக்களால் ஆட்சி செய்யப்படுகிறதோ அதுபோல நாங்களும் ஆட்சி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ராஜாவை கேட்டார்கள். அப்ப 18ஆம் அதிகாரத்துல 8வது அதிகாரத்துல இஸ்ரவேலர்கள் ராஜாவை கேட்டார்கள். சரி, 9ஆம் அதிகாரத்துல சால் இஸ் chosen by சாமுவேல் at God's command. தேவன் கட்டளையிட்டபடி சாமுவேலினால் சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறதை நாம் காண்கிறோம். அப்ப சவுலுடைய எழுச்சி என்பது அவர் இஸ்ரவேலின் மீது ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டதே அவருடைய எழுச்சியாக இருக்கிறது. சரி, ஆண்டவர் அவருக்கு நல்ல பதவியை கொடுத்தார். அவர் ராஜா என்று அழைக்கப்பட்டார், எல்லாராலும் புகழப்பட்டார். அவருடைய செயல்கள் ஆச்சரியமான செயல்களாக ஆரம்ப நாட்களில் இருந்தது. சோ இவைகள் எல்லாம் சவுலுடைய எழுச்சியினுடைய காரணம். இரண்டாவது, அதுதான் முக்கியம், அவருடைய வீழ்ச்சி. வேத புத்தகம் எப்பொழுதும் ஒரு நபரை குறித்து அல்லது ஒரு தேவ மனிதனை குறித்து சொல்லும்போது அவர்களுடைய இரண்டு பக்கத்தையும் உண்மையாய் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை அவர் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களும் அவர் ஆண்டவருக்கு விரோதமாக ஒருவேளை செய்திருந்தால் அது நமக்கு எச்சரிப்புக்காக அவர் செய்த செயல்களும் வேதம் சொல்லி இருக்கிறது. இது எதற்கு? ஒருவேளை அவர்கள் நல்ல காரியங்களை செய்திருந்தால், பின்பற்றி இருந்தால், ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக வாழ்ந்திருந்தால் அவர்களைப் போல அந்த உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல அவர்கள் செய்த தவறுகளும் நாம் அவர்கள் செய்த தவறை போல நாமும் செய்ய வேண்டும் என்பதற்கு அல்ல, அது நமக்கு எச்சரிப்புக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல வேதம் சவுலினுடைய எழுச்சியை மட்டும் கூறாமல் அவருடைய வீழ்ச்சியையும் வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்ன என்பதையும் சொல்லுகிறது. சரி, ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்கலாம். சவுலினுடைய வீழ்ச்சி முதலாவது 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? He introduced into the office of the priesthood. ஆசாரியத்துவம் அல்லது ஆசாரியர்கள் செய்யக்கூடிய அந்த அலுவல அந்த வேலைய இவரே செய்ய ஆரம்பிச்சார். இப்ப தேவன் பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலையை கொடுத்திருந்தார். லேவியர்களே பலி செலுத்துவதற்காக தேவன் அவர்களை ஏற்படுத்தியிருந்தார். லேவியர்கள் தான் இதை செய்தார்கள், பலிமுறைகள் எல்லாம். ஆனால் இவர் என்ன செய்கிறார்? ஒரு ஆசாரியன் செய்யக்கூடிய அந்த ஒரு காரியத்தை சவுல் செய்கிறார். இது அவருடைய வீழ்ச்சியினுடைய முதல் காரணமாக இருக்கிறது. So he introduced into the office of the priesthood. ஆசாரியனுடைய வேலையை ஆசாரியன் தான் செய்ய வேண்டும், ஆனால் இங்கே சவுல் செய்கிறார். இரண்டாவது அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. என்ன? He orders the death of his own son. அவன் தன் சொந்த குமாரனையே கொல்லுவதற்கு அவன் கட்டளையிடுகிறான். தன் சொந்த மகன், சொந்த குமாரன், அவரையே கொல்ல அவர் கட்டளை கொடுக்கிறதை பார்க்கும். இதுவும் அவருடைய வீழ்ச்சிக்கான காரணம்.
மூன்றாவது அவருடைய வீழ்ச்சியினுடைய காரணம் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. என்ன? He spares Amalek, God's enemy. அதாவது தேவனுடைய எதிரிகளான அல்லது எதிரி என்று அழைத்த அந்த அமலேக்கியர்களோடு இவன் இணைந்து கொண்டான். அதாவது தேவனுக்கு எதிராக செயல்பட்டவர்களை இவன் நண்பனாக மாற்றிவிட்டான். சோ தேவ எதிரியிடம் இவன் போய் சரணடைந்தான். இது அவனுடைய வீழ்ச்சிக்கு அடுத்த ஒரு காரணம். நான்காவது 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 18, 10, 19, 9. இந்த வசனங்களில் he is possessed by an evil spirit. அவன் அசுத்த ஆவியினால் அவன் ஆட்கொள்ளப்பட்டு நடத்தப்படுகிறதை பார்க்கும். இதுவும் அவனுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணம். அடுத்து 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அதே அதிகாரத்தில் 21, 25 போன்ற வசனங்கள், 19, 1, அப்புறம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 15ஆம் வசனம். இந்த வசனங்களில் he attempts to kill David. தாவீதை கொல்ல முயற்சி எடுத்தான். கொல்லணும் அப்படின்னு நினைச்சார். நிறைய சங்கீதங்களுடைய பின்னணியில இதை நம்ம பார்க்கலாம். தாவீது சவுல் கொல்ல வரும்போது பயந்து பல வனாந்தரங்கள்ல ஒளிந்து பல சங்கீதங்களை பாடியிருக்கிறார். இந்த பகுதியிலும் கூட இருக்கிறது. அநேக வேளைகளில் அநேக முறை தாவீதின் மேல் பொறாமைப்பட்டு தாவீதை எப்படியாயிலும் கொல்ல வேண்டும் என்று நினைத்தார். இதுவும் இவர் வீழ்ந்து போவதற்கான காரணம். மறுபடியும் 20ஆம் அதிகாரம் 30 33 he curses and attempts to kill his own son. அடுத்தும் பாருங்க, அவருடைய சொந்த மகனை கொல்லணும், அவரை சபித்தார், அவரை கொல்லணும் அப்படின்னு திட்டம் வைத்தார். கடைசியாக he slaughters 85 priests of God at the city of Nob. நோப் அப்படின்ற இடத்துல கர்த்தருடைய 85 தீர்க்கதரிசிகளை அவன் கொன்று குவித்தான். அதை 22ஆம் அதிகாரம் 17 19 வரை உள்ள வசனங்களில் காணலாம். சரி, சவுலை குறித்து பேசுவதற்கு, அதாவது பெருமையாக பேசுவதற்கு பல விஷயங்கள் உண்டு. அவருடைய ஆட்சி முறை கம்பீரத்தோடு ஆரம்பித்தது. தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தோடும் கீழ்ப்படிதலோடும் தேவன் வைத்திருந்த திட்டத்தை செய்யக்கூடியதுமாக அவனுடைய ஆட்சி தொடங்கியது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என்னானது? அவன் வீழ்ச்சிக்கு அவன் காரணமாக மாறினான். தேவன் விரும்பாத அல்லது தேவன் சொல்லாத பல விஷயங்களை இவன் தன் முயற்சியினால் தானாக தன் ஞானத்தினாலே தன் சுயபலத்தினாலே எல்லாவற்றையும் செய்துவிடலாம் என்று நினைத்தான். அங்கே அப்போதே அவன் வீழ்ச்சிக்கு காரணமானான். அவன் வீழ்ந்து போனான். சரி, இந்த சவுலினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் அதிகம் உண்டு. சவுலினுடைய வாழ்க்கையில் தேவ திட்டத்திற்கு எதிராக செயல்பட்டான் அல்லது தேவ திட்டத்தை மறந்து போனான். அநேக நேரங்கள்ல ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நோக்கத்தை மறந்து நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய நோக்கத்திற்கும் திட்டத்திற்கும் மாறாக நாம் செயல்படுகிறோம். பவுல் ரொம்ப அருமையா சொல்றார் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல, என்னுடைய இலக்கை நோக்கி நான் போறேன், என்னுடைய இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன், நான் வேறு எதையும் நான் பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்ற. அப்ப பாருங்க, தேவனுடைய திட்டம் நோக்கத்திற்கு எதிராக நீங்களும் நானும் செயல்படும் போது நிச்சயமாக அது வீழ்ச்சியையே கொண்டு வருமே தவிர ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அடுத்து, தேவனுடைய சித்தத்தின்படி இவர் செய்யல. நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்களில் நான் செய்யக்கூடிய விஷயங்கள், அது ஒருவேளை நாம் பேசக்கூடிய பேச்சுக்களாக இருக்கலாம், செய்யக்கூடிய கிரியைகளாக இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் சரி, தேவனுடைய விருப்பத்தின்படி சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும். அப்படி நாம் அவருடைய சித்தம் நோக்கம் திட்டம் இல்லாமல் நாம் எதை செய்தாலும் அதுவும் வீழ்ச்சிக்கான காரணமாக அமைந்துவிடும்.
அப்ப இந்த உதாரணத்தை நம் வாழ்வில் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் என் வாழ்வில் என்ன திட்டம், நோக்கம், விருப்பம், சித்தம் வைத்திருக்கிறார், அதை அறிந்து கொண்டு அதற்கேற்ற வாழ்வை வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.